ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு பௌர்ணமி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் யோகம் இதில் இருக்கிறதா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளைய தினத்தில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பணவரவு ஏற்படும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் போதுங்க. அந்த தண்ணி அதுக்கிட்ட நம்ம எவ்வளோ பணம் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய தண்ணீரை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பணம் கொடுக்கும் தண்ணீரா அப்படின்னு உங்கள் எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேள்வி வரும். ஆமாங்க, பண வரவை கொடுக்க போகும் இந்த ஆற்றல் மிகுந்த தண்ணீரை எந்த நாளில் எப்படி தயார் செய்யுதுங்கிற முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி அன்று தான் செய்யணும். பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தான் இந்த அற்புதம் வாய்ந்த தண்ணீரை நம்ம உருவாக்க போகிறோம். பௌர்ணமி அன்று மாலை 6:30 மணிக்கு மேலே நிலவு வெளிச்சம் விழும் இடமாக பார்த்து ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்தது. நாளை காலை 7:45க்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்கிறது. சனிக்கிழமை காலை 7:19 வரைக்கும் இந்த திதி இருக்குது, பௌர்ணமி திதி இருக்குது. நீங்கள் இப்போது நாளைய தினம் மாலை 6:30 மணிக்கு மேலே நிலவு வெளிச்சம் எந்த இடத்துல படுதுங்கிறத ஒரு இடம் நல்ல இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ பால்கனியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு தெரியணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொல்லைப்புறமாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் மாடி வீட்டில் எனக்கு இட வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக கொல்லைப்புறத்தில் கூட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த இடத்த சுத்தம் பண்ணி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வெட்ட வெளியாக பார்த்துக்கோங்க. வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு விரிப்பு விரித்து அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன பாய் இல்லை ஏதோ ஒரு ஏதாவது கீழே ஏதோ ஒரு துணி போட்டு நீங்கள் அது மேலே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால் கண்ணாடி டம்ளர் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி டம்ளரில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அது நமக்கு அதிக பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் நிச்சயமாக கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ரூபா நாணயம் 3 நீங்கள் அதில் போட்டுருங்க. இந்த தண்ணிக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் கண்களை மூடி உங்கள் முதுகு தண்டுவடத்தை நேராக வைக்கணும். நீங்கள் இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார எனக்கு பணம் வரணும், வருமானம் அதிகரிக்கணும், மேலே மேலே சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க, சொத்து சுகம்லாம் சேர்த்துட்டீங்க, தங்க நகை வாங்கியிருக்கீங்க, உங்கள்கிட்ட கார் இருக்குது, இப்படி அதாவது நீங்கள் பணக்காரராக வாழ்கிறீங்க. அந்த ஒரு பணக்காரராக வாழணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் நேர்மறையாக நினைத்து நீங்கள் தியானம் செய்யணும். 10 நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் பணக்காரனாக மாறினா மாதிரி நினச்சி இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடணும். அதுதான் இதில் ஹைலைட். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எனர்ஜி முழுமையாக அந்த தண்ணீரில் உங்களோட அந்த எனர்ஜி, அதாவது நேர்மறையாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா, பணக்காரனான ஒரு தோரணை, அந்த இது அந்த எனர்ஜி முழுவதும் அந்த தண்ணியில் இறங்கிடும். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த இடத்த விட்டு ஏஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். நீங்கள் பணக்காரனாக ஆன மாதிரி. இப்போது அந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் 10 நிமிஷத்தில் ஏஞ்சிடலாம். ஆனால் அந்த தண்ணி அப்படியே 2 மணி நேரம் பத்திரமா பார்த்துக்கோங்க. திறந்தபடியே இருக்கட்டும். ஒரு டம்ளர் தண்ணியை மூடாதீங்க. அப்படியே 2 மணி நேரம் நிலவு ஒளி அதில் படணும். அந்த மாதிரி வச்சுருங்க. பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும். அத்தனை ஆற்றலும் அந்த தண்ணியில் இறங்கிடும். கூடவே உங்களுடைய நேர்மறையான எண்ணமும் அந்த தண்ணியில் சேர்ந்துருக்கும். 2 மணி நேரம் கழித்து இந்த தண்ணீரை உள்ளே போட்டிருக்க காசோடு எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை கொஞ்சமாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஊற்றி டெய்லி குளிக்கலாம். பணம் வைக்கும் பெட்டியிலும் தெளித்து விடலாம். ஏதோ ஒரு பண கஷ்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா, பண தேவை இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த தண்ணீரை கொஞ்சமாக உங்கள் வீட்டு மூளை மூடுகளெல்லாம் தெளித்து விடலாம். நாளைக்குமே நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் மூளை முடுக்கலையெல்லாம் தெளித்து விடுங்க. பணம் வேணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். பணம் கிடைக்கும்.
உங்களால் இதை நம்ப முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குளிக்கிற தண்ணி வீடு ஃபுல்லாகவும் தெளித்து விடுங்க. குளிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. இந்த ஆற்று மிகுந்த தண்ணீரை டெய்லி உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பௌர்ணமியில் புதுசாக ஒரு தண்ணி தயார் பண்ணி நீங்கள் மறுபடியும் இது போல் செய்யுங்க. இதே போல் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பணக்காரர் ஆவீங்க. ரொம்பவே மன உறுதியோட மன நம்பிக்கையோடு செய்கிறது தான் இதில் முக்கியமான ஒன்று. அதனால் நிச்சயம் இதை செய்து பாருங்கள். ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் உங்கள் வாழ்க்கையே மாறும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், முழு பலன் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.